எல்லாரும் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. திமுக வென்று விட்டது. ஆமாங்க, திமுக ஜெயிச்சிட்டாங்க. காசியப்பம் பாத்திர கடைக்கு போயிட்டு அங்கே அந்த கப்பை காசு கொடுத்து வாங்கி, எப்படி காசு கொடுத்து வாங்கி அதில் புல்லட்டு பாண்டின்ட்டு அழுத்தமாக அச்சடித்து அப்புறம் அந்த கப்பை தூக்கிட்டு வந்து தலைமையில் துண்டு போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் கடையிலேருந்து கப்பை தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க நாங்கள் கோப்பையை வென்று விட்டோம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க ஜெயிச்சாங்க சொல்லிட்டு போட்டோம், அதை கூட விட்டுறலாங்க. ஆனால் இந்த செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்க பாருங்க, இந்த பட்டாசு பிடிக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் அந்த இதன் என்னமோ ஒரு மாதிரி தோற்றத்தில் நடனம் விதவிதமாக ஸ்டெப்பு போட்டுக்கிறதும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்டா கூச்சமே இருக்காதாடா உங்களுக்கு? என்னமோ பயங்கரமான ஒரு கடும் போட்டி நிலவன மாதிரியும் அந்த நேர்மையான போட்டியில் யார் 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 யாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ரோட்டில் செலிப்ரேட் பண்ணுறவங்க, பட்டாசு வெடிக்கிறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, இவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா ஒன்றும் திமுக ஜெயிச்சதுக்காக ஒன்றும் அவங்க செலிப்ரேட் பண்ணல. அவங்க செலிப்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அதனால் அந்த சந்தோஷத்தை அவங்க கொண்டாடுறாங்க. அதனால் அவங்கள நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. பக்கத்துலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த திமுக வேட்பாளராக இருக்கட்டும், இப்போ ஜெயிச்சிருக்காரு இல்லையா சந்திரகுமார், அந்த 1,08,000+ வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அவராக இருக்கட்டும், அல்லது அவர் கூட இருக்கக்கூடிய அந்த திமுக காரங்களாக இருக்கட்டும் பாருங்க, அவங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் 1,08,000 வாக்கு வாங்கிட்டோம், எவ்வளோ பெரிய வெற்றி, 75% நாங்கள் ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, முகத்தில் தான் சந்தோஷத்தையே காணும். வாயில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் வரக்கூடிய சந்தோஷம் மூஞ்சில் காணும். மூஞ்சி அப்படி இருட்டாக கிடக்குது. கேட்குறாங்க, ஏயா 1,08,000 வாக்கு வாங்கியிருக்கிறன்ற, 75 விழுக்காடு வாக்கு வாங்கி மாபெரும் வெற்றி பெற்றாங்கிற, அப்புறம் ஏன் மூஞ்சை இஞ்சி தின்ன குரங்க மாதிரி வச்சுட்டு இருக்கிற அப்படின்னா, வாங்கியிருக்கிறதுனா 1,08,000 வாக்கு, ஆனால் அங்கே பாரியா 23,800 வாக்கு அங்கே நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குதுயா. இதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? வாக்காளர்களுக்கெல்லாம் போய் காசு கொடுத்து 1000 2000 அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அவங்களுக்கு பரிசு பொருட்களை அள்ளி வாரி இறச்சி, அது மட்டுமா வெக்கமே இல்லாமல், நாங்களாம் எப்படிப்பட்ட கௌரவமான உடன்பிறப்புகள் தெரியுமா? ஆனாலும் கூட வெக்கமே இல்லாமல் எங்களுடைய பரம்பரை எதிரியான அதிமுக காரன் காலில் போய் விழுந்து அந்த அதிமுக வட்டச் செயலாளருக்கு லட்சக்கணக்கில் காசை கொடுத்து, எப்பா உங்கள் ஆளுங்களை தயவு செஞ்சு அந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடாமல் பார்த்துக்க, நீ சுயேட்சைக்கு போட்டுக்க, இல்லை நோட்டாவுக்கு போட்டுக்க, இல்லை ஒன்றுமே பண்ணாத, இந்த நியூஸ் ஜே சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் யாராவது ஸ்டாலினை வண்டியாக திட்டிகிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வீட்லேயே கூட உட்காந்துக்கிட்டு என்கிட்டயே ஓட்டு போடுறத அப்படின்ட்டு அவங்காலெல்லாம் உளுந்தமையா. ஆனால் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம்? எதுக்காக? நாங்கள் 1,08,000 வாக்கு வாங்கணுன்றதுக்காகவா? கிடையாது. அவங்க இந்த ஓட்டை வாங்க விடாமல் தடுக்கிறதுக்காக. போன தடவை அவங்க வாங்கின ஓட்டு 12,800. இந்த தடவை எப்படியாச்சும் அதில் பாதி கூட வர விடாமல் பண்ணிடணும், நெருக்கி ஒரு 5,000 6,000 நிறுத்தி பண்ணணும் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். இப்போ பார்த்தா அப்படியே 2 மடங்கு, கிட்டத்தட்ட 24,000 ஓட்டு. எப்படி வலிக்காமல் இருக்கும்? எப்படி இந்த வாயில் சிரிப்பு வரும்? எப்படி இந்த மூஞ்சில் லைட் எரியும்? இப்படி தான் இருண்டு போய் கிடக்கும் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்களாம். இதில் சீனியர் ஊப்பிங்கள் அந்த ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கவே 1000 4000 ஐயோ 8000 எடுறா அந்த பிபி மாத்திரையை எடுத்துட்டு ஒரு 1000 வாக்குக்கும் ஒரு பிபி மாத்திரை தின்னுட்டு இருக்கிறாங்க. யாராவது கேட்டால் கூட, யோ என்னையாது இதெல்லாம் சுண்டலாது, பிபி மாத்திரை போய் சுண்டல் மாதிரி தின்னுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் கூட, யோ நவுரியா அந்த பக்கம் அங்கே பாரியா 20,000 போய் தொட்டுருச்சா, எனக்கு இன்னைக்கு சுண்டல் கிடையாது, எனக்கு இன்னைக்கு சாப்பாடே இந்த பிபி மாத்திரை தான் அப்படின்ட்டு தின்னுட்டு இருக்கிறாங்க இந்த உடன்பிறப்புகள். உண்மை என்னன்னா வெளியே காட்டிக்கிறாங்க, டெபாசிட் கூட வாங்கலை, இவ்வளோதானா நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்ட்டு வெளியே பேசிக்கிறாங்களே தவிர கண்ணில் தாரையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. இதுதான் அங்கே இருக்கிற கரண்ட் சினாரி. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குது. திமுக காரங்க காசு கொடுத்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க, அது வேறு விஷயம் விடுங்க. இத்தனையும் அவங்க காசு கொடுக்கும்போது என்னன்னு சொல்கிறதான், நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எங்ககிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் வேறு யாருக்கிட்டே மாற்றி போட்டிங்கன்னா அது அந்த மிஷின் எங்களுக்கு காட்டிடும், அந்த டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குது, அப்புறம் நடக்கிறதே வேறுன்ற மாதிரி மிரட்டு ஓட்டுலாம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது திமுக. இன்னொரு பக்கம் இது ஈவேரா மண். எங்கள் மண்ணில் நீ பேசிப்பாரு, எங்கள் ஐயாவை தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ஈரோட்டு மண்ணிலே சென்று என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சம்பவம் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இந்த 32 அமைப்புகள் இருக்கா இல்லையா, ஈவேரா ஆதரவாளர்கள், ஈவேராவுடைய பக்தர்கள், இந்த பக்த கோடிகள் பண்ண வேலையை நீங்கள் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, திமுக ஈவேரா அவர்களுடைய பேரை சொல்லி வாக்கு கேட்கல. ஈரோட்டு மண்ணில் ஈவேரா அவர்கள் பிறந்த மண்ணில் திமுக வாக்கு கேட்கல. ஆனால் ஈவேரா அவர்களுடைய பேரை சொல்லி ஒரு குரூப் வாக்கு கேட்டுச்சு. நாங்கள் தான்
அப்படின்ட்டு வந்து ஒரு வேட்பாளரை, ஒரு சுயேட்சை வேட்பாளரை தோழர் திருமுருகன் காந்தியிலேருந்து அந்த கருஞ்சட்டை குரூப் எல்லாம் வந்து ஆதரித்து இந்த கால்குலேட்டர் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. யாருக்கு? வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு வேட்பாளருக்கு. அதுதான் ஈவேராவுக்கான வாக்கு. மற்றதெல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு விழுந்தது வந்து அண்ணன் சீமானுக்கான வாக்கு, தமிழ் தேசியத்துக்கான வாக்கு. திமுகவுக்கு விழுந்தது வந்து அது காசுக்கான வாக்கு, கள்ள ஓட்டுக்கான வாக்கு, இப்படி வந்து விழுந்துச்சு. ஆனால் ஈவேராவுக்கான வாக்கு வங்கின்ட்டு ஒன்று இருக்குதுங்க, பயங்கரமான வாக்கு வங்கி. எவ்வளோ தெரியுமா? 215 ஓட்டு. இதுதான் ஈவேராவுக்கு. ஈரோட்டில் ஈவேரா அவர்கள் பிறந்த ஈரோட்டு மண்ணில் ஈவேரா அவர்களுக்கான வாக்கு வங்கி 215 ஓட்டு. எப்படி? இதில் நோட்டா வாங்கியிருக்கிற ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 5300 400. நோட்டா 5400. ஈவேரா அவர்களை ஈரோட்டு மண்ணிலேயே வெற்றி செஞ்ச நாம் தமிழர் கட்சி 23800. போன தடவை விட 2 மடங்கு. ஈவேரா, ஐயா ஈவேரா 215. இதுதான் ஈரோட்டு மண்ணிலே, ஈவேரா அவர்கள் பிறந்த ஈரோட்டு மண்ணிலே ஐயா ஈவேரா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. பார்த்துங்க, இந்த தேர்தலில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் கடைசி தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல் முதற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் முதற்கொண்டு டிவியில் போடும்போது அந்த வாக்கு எண்ணிக்கை போடும்போது எப்படி போடுவாங்க? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, மற்றவை. இதுதான் அவங்க காட்டுறது. அந்த மற்றவை, நாம் தமிழர் கட்சின்ற பேர்லாம் வராது, மற்றவை. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? திமுக கூட்டணி, அங்கே அதிமுக இல்லை, பாஜக இல்லை, நாம் தமிழர் கட்சி. சந்திரகுமார் அவர்களுடைய புகைப்படம், இன்னொரு பக்கம் அக்கா சீதாலட்சுமி அவர்களோட புகைப்படம். திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி வந்துருச்சுல்ல. இப்போ எப்படி போட்ட? நடந்துச்சுல்ல. இதில் வெற்றி பெற்ற வேட்பாளர் சந்திரகுமார் கிட்ட வந்து மைக்கு நீட்டி கேட்குறாங்க, இப்படி தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நேர்மையான முறையில் இந்த தேர்தல் நடைபெறவில்லை. திமுக தன்னுடைய பண பலத்தை, அதிகார பலத்தை பயன்படுத்தி மக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு இப்படி தான் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சே தவிர அவர்கள் நேர்மையான முறையில் ஜெயிக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து சந்திரகுமார் கிட்ட கேட்குறாங்க. அப்போ சந்திரகுமார் சொல்கிறாரு, அதெல்லாம் தோற்று போனவங்க சொல்கிற குற்றச்சாட்டுங்க. தோற்று போனவங்க அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் ஜெயிக்க முடியல அப்படின்றதுனால எதையாச்சும் சொல்லுவாங்க. நாங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் அப்படின்ட்டு சந்திரகுமார் சொல்கிறாங்க. சரிங்களா? இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அங்கே சென்ட்ரலில் இன்றைக்கும் அதே வாக்கு எண்ணிக்கை அங்கே பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இதுக்கு நடக்கிற அந்த போட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெற்றுச்சு. இப்போ இதுக்கு கருத்து சொல்கிறாங்க யார் தெரியுமா? இசிக தோழர் திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கருத்து சொல்கிறாங்க. என்ன கருத்து சொல்கிறாங்க? அங்கே பாஜக வந்து தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று விட்டாங்க. அவங்க நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்கலை. எப்படி? சென்ட்ரலில் நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்கலை அப்படின்ட்டு விசிக தோழர் திருமாவர்களும் செல்வ பெருந்தகை சொல்கிறாங்க. இவர் சந்திரகுமார், நாங்கள் நேர்மையான முறையில் தான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு. எப்படியே உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி. இந்த டயலாக் இதுக்கு பொருந்தாது. இதுக்கு பொருத்தமான டயலாக் என்ன தெரியுமா? வடக்கு அங்கே அவங்க எப்படியோ, தெற்கால இங்கே இவங்க. இதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஃபைனல் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் சன் டிவிக்காரன் செய்தி போடுறான். என்னது? நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்தது. பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மறைமுக ஆதரவு கொடுத்த போதும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்தது. பாஜக மறைமுக ஆதரவு கொடுத்துச்சு, நீ பார்த்த. அதிமுகவுக்கு நீங்கள் காசு கொடுத்து ஆப் பண்ணிட்டீங்க. அதிமுக ஓட்டு எதுவும் நாம் தமிழர் கட்சி பக்கம் வரக்கூடாதுன்ட்டு. இப்போ பாஜக வந்து மறைமுக ஆதரவு கொடுத்துச்சு. ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி, இப்போ அதிமுகவோ அல்லது பாஜகவோ அல்லது தாவேகாவோ தமிழக வெற்றி கழகமோ இப்போ ஃபுல்லாக என்டிகே சப்போர்ட்டு, திமுகவை வீழ்த்தணுன்றதுக்காக இப்போ என்டிகே சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்க. அடுத்து இப்போ என்ன நடக்கும்? நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சியாக தெரியும். அதாவது யார், எந்தெந்த கட்சிகளை விட? தாவேகாவோட, குறிப்பாக பாஜகவை விட, தாவேகாவை விட எந்த நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சியாக தெரியும். அது யார்? அது அவங்களுக்கு நல்லதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்க ரெண்டு கட்சிகளோடையும் நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சியாக தெரியணுன்றதுக்காக வேண்டி பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏதாவது லாஜிக் இருக்குது அதில்? ஏயா, எப்படியாச்சும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு குறையணும்னு தான் அவங்களும் நினைப்பாங்க. திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அல்லது ஓட்டு போடாமல் கூட இருந்துப்பாங்க. இந்த சன் டிவி, இந்த மானங்கட்ட சன் டிவி வந்து அப்படி சைடில் உள்ள சொருவுறாரு. பாஜகவோட மறைமுக சப்போர்ட்டால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வந்துச்சுட்டு. உனக்கு நாம் தமிழர் கட்சியோட இத்தனை வாக்குகளை தடுக்க துப்பு இல்லை. நீ என்னத்தான் உருண்டு புரண்டு குட்டிக்காரனை அடித்து பார்த்த, நீ காசை கொடுத்து பார்த்த, அதிமுகவை விலைக்கு வாங்கின, என்னெல்லாம் காட்டு மிராண்டித்தனமான பேயாட்டம் ஆடி இந்த தேர்தலை நீ சந்திக்க முடியுமோ அப்படி தான் இந்த தேர்தலை திமுக சந்தித்ததாக சொல்லப்படுது. பல வீடியோ ஆதாரங்கள் அதன் மூலமாக வெளியாயிருக்குது. மக்கள் தெரியுது, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இவ்வளவும் பண்ணியும்
உன்னால் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை, நாம் தமிழர் கட்சி வாங்கின அந்த 23,800 2 மடங்கு வாக்குகளை உன்னால் தடுக்க முடியல, உனக்கு துப்பு இல்லை. இதில் நீங்கள் பாஜகவை இடைத்தேர்தல் செருகிற இவங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்க, இவங்கெல்லாம் வந்து மறைமுக சப்போர்ட் பண்ணாங்க. இதில் சந்திரகுமார் கிட்ட வந்து கேட்குறாங்க ஊடகவியலாளர்கள், நாம் தமிழர் கட்சி போன தடவை வாங்கின வாக்கோட 2 மடங்கு வாக்கு வாங்கியிருக்குது, 23,800 வாக்கு வாங்கியிருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இது ஏதோ ஒரு விபத்தாக வந்ததுங்க, ஒரு விபத்து மாதிரி இந்த ஓட்டு வந்துருச்சு, அடுத்த தடவைலாம் இந்த ஓட்டு வாங்க மாட்டாங்க, இன்னும் அவங்க மோசமான தோல்வியை தான் சந்திப்பாங்க அப்படிங்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே நோட்டாவில் அத்தனை வாக்கு 5000க்கு மேலே வாக்குகள் வந்திருக்குது, அப்போ அத்தனை பேர் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த அதிமுக காரங்க வந்து திமுகவுக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் போய் நோட்டாவுக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாரு. உண்மை வெளியே வருதா? அதிமுக காரங்க போயிட்டு மெனக்கெட்டு போய் அங்கே போய் வெயிலில் போய் லைனில் நின்று போய் நோட்டாவுக்கு போய் ஓட்டு போட்டு வருவாங்க. இது வந்து நாங்கள் நம்பணும். போன தடவை நோட்டாவுக்கு வந்த ஓட்டு வெறும் 700 சில்லற, ஆனால் இந்த தடவை நோட்டாவுக்கு வந்த ஓட்டு 5000 சில்லற. எப்படி? எல்லாம் நீங்கள் பார்த்த வேலை தான், சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை வந்த ஓட்டு அடுத்த தடவை வராது அப்படிங்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதை விட அதிகமாக தான் வரும். ஒரு விஷயம், ஒரு சின்ன சைக்காலஜி சொல்கிறேன் பாரு. பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கும், நீ சுயேட்சைக்கு போடு, நீ நோட்டாவுக்கு போடு, நீ வீட்டிலனா கடை என்டிகேவுக்கு மட்டும் போடாதுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கும். ஆனாலும் என்னதான் பணம் விநியோகிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் அந்த வாக்குச்சாவடிக்கு போய் தேடி போய் அந்த மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தன் வாக்கு செலுத்துறான் அப்படின்னா, அவன் அதை தேர்ந்தெடுக்கிறான். அவன் இதுதான் சரியான கட்சி, இதுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு அவன் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறான். அப்படின்னும் போது அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாறாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சி பின்வாங்கி இருக்குது, இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்குது. என்ன காரணம்? இதில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக தன்னுடைய மொத்த அதிகார பலத்தையும் தன்னுடைய மொத்த பண பலத்தையும் பயன்படுத்தும், அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கும், அதனால் நம்ம போனாலும் அங்கே ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்ட்டு அவங்க புறக்கணிச்சிருக்காங்க, பின்வாங்கியிருக்காங்க. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக பின்வாங்கி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இதே தான் அப்படின்ட்டு. தாவேக்கா உள்ள வரத்தை பயந்துக்கிட்டு அவங்க அப்படியே நின்ட்டாங்க வெளியவே. இந்த சூழ்நிலையில் இவங்க இத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு, திமுக அத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வந்து இறங்குறாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி தனியாக எவன் நிற்கிறே இல்லையோ, நான் நிற்கிறேன், நான் எதிர்த்து நிற்கிறேன். குறைஞ்சபட்சம் இந்த மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு ஜனநாயக படுகொலை ஆயிரும். அந்த ஆல்டர்னேட்டிவாக நான் ஒருத்தனாவது நிற்கிறேன் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி அங்கே களத்தில் நின்றுச்சு. அதுவே நாம் தமிழர் கட்சியோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்து இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அதிமுக இந்த கட்சிகள்லாம் பின்வாங்குச்சு இல்லையா, அதே போல் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் போன தடவை வாங்கின வாக்கை விட 2 மடங்கு வாக்கு, அப்படியே டபுள் 23,800 வாக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மற்றவங்களாம் நினைக்கிறத விட மிகப்பெரிய சாதனை இது. அப்படி தான் இதை பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 23,800 பேர் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கிறான்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி பெருமையோடும் கர்வத்தோடும் சொல்லிக்கொள்ள தகுதியுள்ள ஒரு வெற்றி. அப்படிதான் நான் பார்க்குறேன். என்னதான் 1,08,000 வாங்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் புட்டிங்கி தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அப்படி சொல்கிற அந்த திமுக காரங்க மூஞ்சில் ஏதாச்சும் ஒரு பிரைட்னஸ் இருக்காரு பாருங்க, அப்படியே இருட்டி கிடக்குது. இதுதான் நீங்கள் என்னதான் பண்ணாலும் உங்களுடைய கேவலமான தோல்வி. அதை அப்படித்தான் மக்கள் பார்ப்பாங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட பாய்ச்சல் இதை விட 2-3 மடங்கு அதிகமாக தான் இருக்குன்றதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துக்கு வாக்களித்த 23,800 தமிழர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.